கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா, எப்படிக்கான அர்த்தம் எடுப்பீங்க? ஆமா. அங்கிருந்தே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். நாம கர்த்தருக்கு பின்னால இருக்கணும். கர்த்தரோட ஏனோக்கு ஆண்டவரோட நடந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரோட நடந்தான். தேவனோட ஒரு மனுஷன் நடக்கணும்னா, அதுக்கு ஒரே வழி, அவன் தேவனுக்கு பின்னால இருக்கிறவனா இருக்கணும். தேவனுக்கு பின்னால இருக்கிறவன் தான் தேவனுக்கு பின்னால நடப்பான். தேவனுக்கு பின்னால ஒரு மனுஷன் நடக்கிறது தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். தேவனோட நடக்கிறதா. தேவனோட நடக்கிறதுனா சரிசமமா நடக்கிறதா அர்த்தம் இல்லை. இப்படி பின்னால நடக்கிறது தான் தேவனோட நடக்கிறதா அர்த்தம். இனிமே அப்படி சரியா புரிஞ்சுக்குங்க. ஏனோக்கு தேவனோட நடந்தான்னா தேவனுக்கு பின்னால் நடந்தான்னு அர்த்தம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு பின்னால குடியிருந்து வாழ்றது தான். எப்படி? எங்க வாழணுமா? உன்னதமானவர் மறைவில் விசிட் பண்ணுகிறவனா? வசனம் எப்படி இருக்கு? சங்கீதம் 91 என்னது? தங்கி இருக்கிறவன். உன்னதமானவர் மறைவுங்கிறது நாம இருக்க வேண்டிய இடம். விசிட் பண்ணிட்டு வர இடம் கிடையாது. உன்னதமானவர் மறைவுங்கிறது நாம வாழ வேண்டிய இடம். நம்முடைய பற்றையை அங்கதான் போடணும். நம்முடைய வீடு அங்கதான் கட்டணும். உன்னதமானவர் மறைவில் குடியிருந்து வாழ்வேன். அங்கதான் குடியிருப்பேன். என் வீட்டு அட்ரஸ் அங்கதான் இருக்கணும். நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுதான் விசுவாச வாழ்க்கை வாழ்றதா அர்த்தம். பிரதர் நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முழுமையான பூர்ணமான விசுவாச வாழ்க்கையை வாழணும்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற இடம் அதுதான். அங்க யாரெல்லாம் உன்னதமான ஒரு மறைவுக்கு பின்னால வீடை கட்டி அங்க குடியிருக்கிறாங்களோ அவங்க தலை எழுத்து விசுவாச வாழ்க்கை மட்டும்தான் வாழ முடியும். தலை எழுத்து. உலகம் வாழ்ற வாழ்க்கைய வாழவே முடியாது. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ற வார்த்தை. விசுவாச வாழ்க்கை வாழ்றதுனா என்ன அது? அது எங்க சாத்தியமாகும்னா உன்னதமானவர் மறைவுக்கு பின்னால வீடு கட்டி வாழ்ந்தா சாத்தியமாகும். மத்த யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவருக்கு பின்னால ஒருத்தர் இருந்துட்டானா கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை அது. பெரியவா பார்த்து நகர்ந்தா நகரணும். பெரியவா பார்த்து கை நீட்டினா செய்யணும். பெரியவா பார்த்து கொடுத்தா வாங்கிக்கணும். இதான் உன்னதமானவர் மறைவில் இருக்கிற வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? அது என்ன வாழ்க்கை? அது என்ன வாழ்க்கை? உன்னதமானவர் மறைவுக்கு பின்னால் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு சொன்னேன். அதுதான் பிரதர் விசுவாச வாழ்க்கை வாழ்றதா அர்த்தம். பிரதர் என்ன வாழ்க்கை வாழ்றாரு? பிரதர் விசுவாச வாழ்க்கை வாழ்றாரு. ஒரு 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 டூத் பேஸ்ட் கூட பிரதர் கர்த்தரை நம்பி இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்றேன். நான் அதைத்தான் அங்க பேசிட்டு இருக்கேன். விசுவாச வாழ்க்கை. பிரதர் நான் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை. ஆனா பிரதர் கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறார். அதான் விசுவாச வாழ்க்கை. கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறாரு. கர்த்தரை நம்பிட்டு இருக்கா சொல்றீங்களா? அதுதான் உன்னதமான மறைவு பின்னால வாழ்றது. அதான் அது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஒருத்தன் கர்த்தருக்கு பின்னாலதான் உன்னதமான மறைவுக்கு பின்னாலதான் குடியிருப்பேன்னு சாதிக்கிறானா என்ன அர்த்தம்? நான் விசுவாச வாழ்க்கை தான்ப்பா வாழ்வேன். காணாதவைகளை கண்டு வாழ்வேன். வரப்போகிறத நம்பி வாழ்வேன். விசுவாச வாழ்க்கை. விசுவாசிகள் விசுவாச வாழ்க்கை வாழணும். விசுவாசிகள் விசுவாச வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார்.
அதுக்கு தான் ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? விசுவாச வாழ்க்கை. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே. சொல்லியிருக்காங்களா அப்படி? எங்க சொல்லியிருக்காங்க அது? அ ஒரு சாமி கழுத்துல பாம்பு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஒரு சாமி கழுத்துல ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த சாமிக்கு மேல ஒரு பருந்து சுத்திட்டு இருந்திருக்கு. பருந்து பாம்ப பார்த்து கேட்டுச்சாம், "என்ன சௌக்கியமா?" அப்படின்னு கேட்டுச்சாம். பாம்பு சொன்ன பதில், "இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே." என்னது? பாம்பு பருந்துக்கு பயப்படுமா? பயப்படாதா? பயப்படும். பயப்படாது. பயப்படும். பயப்படாது. பயப்படுமா? பயப்படாதா? பயப்படும். அந்த பருந்துக்கு பாம்பு சொல்ற பதில், "இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே." அப்படின்னு. நான் சொல்ல வரேன், ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய இடம் இன்னும் தெரியல. நீங்க இருக்க வேண்டிய இடம் உன்னதமானவர் மறை. இங்க இருந்துட்டு, இங்க இருக்கிற ஒருத்தன் இங்க இருக்கிற ஒருத்தன எங்க இருக்கிற ஒருத்தன? கர்த்தருக்கு பின்னால உன்னதமானவர் மறைவுக்கு பின்னால வீடு கட்டி அட்ரஸ் போட்டு குடியிருக்கிற அவன பிசாசு வந்து, "என்ன தம்பி சௌக்கியமாடியா நீனு?" "சௌக்கியமே." "சௌக்கியமாப்பா?" "சௌக்கியமே." "என்ன தைரியமா பேச சொல்ற?" "சௌக்கியம்டா." ஒண்ணும் செய்ய முடியாது நீ. நான் இருக்கிற இடம் அப்படி. என் வீட்டு அட்ரஸ் அங்க இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியலையா? அப்ப நீங்க எங்க இருக்கணும்? ப பருந்து பாம்ப பார்த்து கேட்கிற இடத்துல, பிசாசு உங்கள பார்த்து கேட்கிற மாரி இருக்கணும். "என்ன பிள்ளை தொர்ற சௌக்கியமா இருக்க மாரி தெரியுது?" "ஆமா அப்புறம் இருக்காதா என்ன?" அப்படி சொல்லணும். "இருக்காதா என்ன?" கேட்டா எப்படி? "இருக்க இடம் எப்புட்றா?" "எங்க இருக்கா?" "பின்னால இருக்கோம்." அவர தாண்டி தான் மவனே நீ உள்ள வரணும். யார தாண்டி? ஏன் பாம்பு அப்படி சொன்னுச்சு? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாம் சுகமேன்னு. ஏன் பாம்பு என்ன தெனாவட்டா சொன்னுச்சு? ஏன் சொன்னுச்சு? பருந்த பார்த்து? ஆ தாண்டி தான் வரணும் பாம்புட்ட. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய உவமைகள். இது நமக்கு தெரியல. இவங்க வெளிய இருந்துகிட்டே வர்றான், வர்றாங்கிறாங்க. கொத்த தான் செய்வான். "பின்னாடி வா, பின்னாடி வா." வந்துட்டு தெனாவட்டா இப்படி பேசு. ஆமென். அதாவது பிசாசுக்கு நாம கொஞ்சமும் நமக்கு பிசாசு மேல பயமில்ல அப்படின்னா, பிசாச நாம ஆள்றதா அர்த்தம். என்ன சொல்றேன் மறுபடியும்? பிசாசுக்கு பிசாசு மேல நமக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவன கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் அப்படின்னு அவன் நமக்கு சாட்சி சொல்லணும். யாரு? பிசாசு நம்மள குறித்து, அவன அங்க போனா எனக்கு தான் மதிப்பு கம்மியா இருக்கும். மதிப்பு குறைஞ்சிரும். அவன் மதிக்காது. அப்படின்னு நம்மை குறித்து அவன் சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிட்டான்னா, நாம பிசாச ரூல் பண்றதா அர்த்தம். எனக்கெல்லாம் அந்த பாருங்க, இந்த பாவமே பிடிக்காதுங்க. ஆஹ. அப்படின்னா, பாவத்த நாம ரூல் பண்றதா அர்த்தம். நம்மளா பாவத்த ரூல் பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாச நாமளா ரூல் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆளக் கடவீர்கள். நம்மளா ரூல் பண்ணிட்டு இருக்கிறோம்? பின்னால இருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க தான் ரூல் பண்ணுவீங்க. முதல்ல பின்னால வாங்க. நீங்க வந்தா அவன ரூல் பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சு தானே உள்ளேயே விட மாட்டேங்கிறான். பின்னாடி மட்டும் போகாதடா. அறிவு எதுக்கு குடுத்திருக்காரு? மூளை எதுக்கு குடுத்திருக்கிறாரு? உனக்கு ஆத்துமா இருக்கு, சுயாதீனம் இருக்கு. எதுக்கு பின்னால போய் இருக்கிற? மூளை இல்லையா? அறிவு இல்லையா? இங்க இரு. இருந்தா தான் எனக்கு வேலையே ஓடும். நீ பின்னால போகாத. முன்னால இரு. அப்பதான் எனக்கு வொர்க் அவுட் ஆகும். எனக்கு ஜாப் கிடைக்கும். நம்ம நிம்மதியா வாழாம இருக்கிறதுக்கு பிசாசு எந்த லெவலுக்கு இறங்குவான்? எந்த லெவலுக்கு ஏறுவான்? டார்கெட் என்ன? சந்தோஷமா இருக்கக்கூடாது. நிம்மதியா இருக்கக்கூடாது. பின்னால போனா நிம்மதியா இருப்பேன்ல?
விட மாட்டோம்ல. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம நெனப்பு இருக்குல்ல, நம்ம நெனப்பு. நம்ம நெனப்புலயும், நம்ம ஆசையிலயும் நம்ம நெனப்பு. செஞ்சிடலாமே! கட்டிடலாம், வீடு கட்டிடலாம். அதெல்லாம் கல்யாணம் முடிச்சிடலாம். அதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாங்க. அதெல்லாம் ஆள வச்சு முடிச்சு விட்டுருவோம். நம்ம நெனப்புலயும், நம்ம ஆசையிலயும் இத வாங்கிரணும். அத செஞ்சிரணும். ஆமா. விடக்கூடாது. 10 சவரன் வாங்கிரணும். 10 சவரன் வாங்கிரணும். 10 இடத்த வாங்கி போட்டுறணும். நம்ம ஆசையிலயும் அடுத்தடுத்து மண்ணு விழுந்தா மட்டும் தான். எதுல மண்ணு விழணும்? நம்ம நெனப்புலயும், நம்ம ஆசையிலயும் அடுத்தடுத்து மண்ணு விழுந்தா மட்டும் தான், நம்ம கையில ஒண்ணும் இல்லன்னு நம்ம உணருவோம். சங்கீதம் 73:7 வாசிங்க. சங்கீதம் 73:7. சங்கீதம் 73:7 வாசிங்க. ஆ. தேவன நம்பாதவங்க, தேவன சார்ந்து கொள்ளாதவங்க, தேவன ஓரங்கட்டி வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கைய 73ஆம் சங்கீதத்துல பேசுறாரு ஒருத்தரு, ஆசாப். என்ன பேசுறாருன்னா, அந்த மாரி தேவன நம்பாதவங்க கண்கள் கொழுப்பினால் எடுப்பா அடி பாக்குது. அப்படி நெத்திய தூக்கி இந்த புருவத்த தூக்குவாங்க பாருங்க. கொழுப்பு. அடி பாப்பாங்க. என்னது? அடிம்பாங்க. தெனாவட்டு. கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்குது. அப்புறம் அவர்கள் இருதயம் இந்த பக்கம் விரும்புவது கூட நடக்க மாட்டேங்குது. அங்க விரும்புவதிலும் அதிகமா நடக்குது. 10 மாடு வாங்கலாம் போனோம். பாருங்க 100 மாடு வாங்கிட்டு வந்துட்டோம். 2 தான் நல்லா இருக்கும்னு நெனைச்சோம். 10 நல்லா இருந்துச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இப்படி இருந்தா என் கையில ஒண்ணுமே இல்லன்னு நம்புவானா? அவன் சொல்லுவானா? எங்கள் வாய் யார் எங்களுக்கு தேவன்? இப்படிதான் பேசுவாங்க எல்லாம். யார் எங்களுக்கு தேவன்? எங்க வாய், எங்க கை, எங்க சாமர்த்தியம், எங்க சம்பாத்தியம். யார் எங்களுக்கு தேவன்? ஆண்டவன் எங்களுக்கு என்னத்துக்கு? இப்படியே பேசியிருக்காங்க பைபிள்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரு? டேனியலு, இங்க பாரு, நெனப்புலயும் ஆசையிலயும் நான் மண்ணை வாரி அள்ளி போடாத வரைக்கும் என் கையில ஒண்ணு இருக்குன்னு எவனும் ஒத்துக்க மாட்டான்டா. என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு ஒத்துக்க மாட்டான்டா. ஒத்துக்கவே மாட்டான்டா. நான் மண் அள்ளி போடாம நான் பாட்டுக்கு இப்படி இருந்தேனா, எல்லாம் என் கையில தான். நினைச்சேன், முடிச்சிட்டேன். ஆசைப்பட்டேன், கிடைச்சிருச்சு. நினைச்சேன், முடிச்சிட்டேன். ஆசைப்பட்டேன், கிடைச்சிருச்சு. என்னதுக்கு தேவன்? ஏன் பின்னால இருக்க வரமாட்டேங்கிறோம்? அப்ப நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னு உணர வைக்கிறதுக்கு தான் மண்ணெளி போடுறாரு. எவளவள பின்னால இருக்க வைக்கணும்னு நினைச்சிட்டாரோ, கட கடப்பாரை, மம்பட்டி, தட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாரு. தூக்கிட்டு வந்துருவாரு. போடுறான். அள்ளி போடு, அள்ளி போடு, அள்ளி போடு. பெரிய ஆளாக போறானா? அள்ளி போடுறான். புரியுதுங்களா? இப்படிதான் ஆண்டவர் செய்வார். அவர் மம்பட்டியை தூக்கிட்டாருன்னா புரிஞ்சுக்கணும், மண்ணடி போட போறாரு. பின்னால இருக்க வைக்கணும் அப்படின்னா, நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியாவணும் அவன். அவன் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண அப்படின்னா, மண்ணடி போடணும். எத்தனையோ சாட்சிகளை நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டிருக்கிறேன். இதான் நடக்கும். இதை செஞ்சே தீர்வார். இதை செய்யாம அவர் பின்னால இருக்க வைக்க முடியாது. அவருக்கு பின்னால அழைக்க முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. அவராலே முடியாது. தேவனாலே முடியாத கருத்தை பேசிட்டு இருக்கேன் நான். என் கையில ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்புறவன் தேவனுக்கு பின்னால என்னத்துக்கு வரணுங்கிறேன் நான். அவனுக்கு எதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாரு? அவனால என்ன முடியுதுல்ல? அப்ப எங்க கை வைக்கணும்? அங்க கை வைக்கணும். அதுதான் அவருடைய ஆட்களை, அவருடைய ஆடுகளுடைய வாழ்க்கையில மம்பட்டியும் தட்டுமா சுத்துறாரு. எப்பத்துக்கு போடலான்ட்டு. எனக்கெல்லாம் அள்ளி போட்டார். நல்லா அள்ளி போட்டு, மனங்குளிர அள்ளி போட்டார். மனசார அள்ளி போட்டார் என் வாழ்க்கையில. வாய முடிட்டு வந்துட்டேன்ல, தெரிஞ்சு போச்சுல்ல. ஆஹா! மன்னன் இப்படி போட்டிருக்காருன்ட்டு. இதெல்லாம் தேவனுடைய நடத்துதல்கள்.
திரு விளையாடல்கள். ஆமீன் சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆதியாகமம் 11:7, 8ல இதா இருக்கு. பாபேல் கோபுரத்த கட்ட ஆரம்பிச்சாங்க. இடிச்சு போட்டாரு. நம்மளால ஒண்ணும் இல்ல. நம்ம கையில ஒண்ணும் இல்லன்ட்டாங்க. நம்ம கையில ஒண்ணும் இல்லடா. தேவன் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் உங்க கையில இருக்குன்னு நம்புவீங்க. எந்திரிச்சிட்டாருன்னா, ஐயோன்னு விட்டுட்டு போயிருவீங்க. என் கையில ஒண்ணும் இல்ல சாமி. ஆமென். நம்பலாமா தெய்வத்த? நம்ம கையில ஒண்ணும் இல்லன்னு நம்பலாமா? நம்ம கையில ஒண்ணும் இல்ல. அதுதான் உண்மை. அந்த உண்மைய ஒத்துக்கிறதுக்கு அவரு மண்வெட்டி, தட்டோட சுத்தம் பண்ணிருக்கு. அந்த உண்மைய ஒத்துக்கிறதுக்கு நம்மள. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்துவதற்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக கல்வாரி மலையில ரத்தம் சிந்துவதற்கு, இந்த மாரி இப்ப நான் சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பில்ல. பட் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில சிலுவையில ரத்தம் சிந்துவதற்கு பிசாசு செஞ்ச உதவி, அந்த உதவி என்னால மறக்கவே முடியாது. யார் உதவி செஞ்சா? எப்படி? அவன் செஞ்ச உதவிய என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த அளவுக்கு ஃபெய்த் எனக்குள்ள பூமாக, ஸ்திரமாக, ஐயோ! அவன் செஞ்ச உதவிய நான் பேருதவியா பார்க்கிறேன். ரட்சிப்புல அருமையான ரோல் தொர பண்ணியிருக்கிறாரு. நமக்கு ரட்சிப்பு வர்ற விஷயத்துல சரியான சமத்தனமான ரோல அவர் பண்ணியிருக்கிறாரு. இவனை சிலுவையில அறையும், இவனை சிலுவையில அறையும். சூப்பர்ரா, சூப்பர். இல்ல, பரபாச விட்டுருவோமா? வருஷத்துக்கு ஒரு தடவை பஸ்கா பண்டிகையில நான் ஒருத்தனை விடுதலையாக்குறது எனக்கு வழக்கமா இருக்கே. இன்னைக்கு எல்லாரும் வந்து இயேசுவ அறையும் சொல்றீங்க. இந்த பரபாச விடுதலை பண்ணிடவா? பிலாத்து கேட்கிறான். ஒண்ணு, ஏய் பரபாஸ் வேணாம்டா, இயேசுவ அறைய சொல்லுங்கடா. சூப்பரா தம்பி. உனக்கு ஆப்ஷன் கொடுத்து மண்டையில ஏறல. உனக்கு ஆப்ஷன் கொடுத்தோம். பரபாச விடுதலை செஞ்சிடலாம், இயேசு விடுதலை செஞ்சிடலாம், பரபாச மேட்டர் முடிக்கலான்ட்டு உனக்கு ஆப்ஷன் கொடுத்தான். இயேசு தான் அறையணும். சூப்பர்ரா, உனக்கு ஒரு சல்யூட். என் பார்வையே இப்படிதான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு சல்யூட். மவனே, நீ மட்டும் உனக்கு மட்டும் விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா ரட்சிப்பு எப்படா வந்திருக்கும்? யாழ் எனக்காக எப்படா சாவார்? அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினதுக்கு பிசா செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன். எப்பெல்லாம் என் ரட்சிப்பை நான் நினைக்கிறேனோ, பிசாசையும் நினைக்கணும். நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சிரிப்பா வருது. தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறதா பிரதர் வேதம் சொல்லுது. அவனுக்குமா? உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், உங்களுக்கு தெரியாது. தேவனோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறனோ, இவனுடைய க்ளோஸா இருந்தாலும் எனக்கு இருக்கு. அதனாலதான் நல்லா தெரியும் இவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க சிஸ்டர். ஆமீன். பயப்படாதீங்க, பிசாசன் ஒன்றும் செய்ய மாட்டான். பயப்படாதீங்க. ஆனா உதவி செய்யறோன்னு தெரியாம உதவி செஞ்சான். அங்கதான் ட்விஸ்ட். உதவி செய்கிறோம், ரட்சிப்புக்கு உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்து இறந்தா அந்த ரத்தம் பாவங்களை மன்னிக்கும், மன்னிச்சோம்னா எல்லா பேரும் அவர்கிட்ட வந்துருவாங்கிறத அவன் ஒத்துக்காம உதவி செஞ்சுட்டான். நம்பர் 2. நம்பர் 3, இதுதான் பிசாசுக்கே தெரியாம அவனை மீறி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுவார். இது ஒன் டைப் ஆஃப் ஓவர் கம் மெத்தட். அவனுக்கே தெரியாம அவனை மீறி அவன்கிட்ட ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி நடக்கும். ஆமேன். தேவன் அவருடைய ஆட்கள்கிட்ட மட்டுமே அவங்கள மீறி ஒர்க் பண்ணுவார்ன்ட்டு எண்ணுவது தவறு. அவன்கிட்டையும் அவன் ஆடுகள்கிட்டையும் தேவன் அப்படி செய்கிறது வழக்கம். அப்படி செஞ்சாதான் சித்தம் பரிபூர்ணமா அவரால் நிறைவேற்ற முடியும். பரிபூர்ணமா நிறைவேற்றுவார். திரும்ப சொல்றேன், முக்கியமான சத்தியம். அவருடைய ஆட்கள்கிட்ட மட்டுமே அவர் அவங்கள மீறி ஒர்க் பண்ற வழக்கம் கிடையாது அவர்கிட்ட. இவங்களுக்காக வேண்டி அவன் ஆடுகள்கிட்டையும் மீறி ஒர்க் பண்ணுவார். இவங்களுக்காக வேண்டி. ஆமே. ரொம்ப ஒரு கருங்கலான சத்தியமா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர்.
தேவையில்லாம தேவையில்லாம அவசியம் இல்லாம நெசசரி இல்லாம சீனுக்கும் பில்டப்புக்கும் தேவன் எதையுமே செய்ய மாட்டார். ஸ்ட்ராங்கா நம்புங்க. தேவையில்லாம தேவன் ஒரு சீனுக்கு, ஒரு பந்தாக்கு, ஒரு பில்டப்புக்கு தேவன் எதையுமே செய்ய மாட்டார். பாத்தியாடா? பாத்தியா? எம்மா பெரிய வானத்தை நான் படைச்சேன் பாத்தியா? இந்த பில்டப்புக்கு அவர் படைக்கல அவரு. சூரியன் பாத்தியா? சூரியன் பாத்தியா? எவ்வளவு பெருசு தெரியுமா? நீ என்னமோ ஒரு கேஸ் சிலிண்டருக்கு அழுவுற. எவ்வளவு பெரிய சிலிண்டருங்க எரியுது தெரியுமா? எரிஞ்சிட்டு இருக்குடா கந்தகம். ஒத்த சூரியனை வச்சு முழு உலகத்துக்கு லைட் போட்டு விட்டேன்டா. பாத்தியா? பில்டப்புக்கெல்லாம் கிடையாது, அதை செய்யல அவரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் செய்யற எதையுமே சீனுக்கும் பந்தாக்கும் பில்டப்புக்கும் பண்ண மாட்டாரு. தேவையில்லாம செய்யவே மாட்டார். சூரியன் தேவை, பூமி தேவை. பூமி பத்தியா? எவ்வளவு பெரிய பூமி அப்படி சுத்த வச்சிருக்க பத்தியா? பில்டப்பா? பில்டப் கிடையாது, சுத்தணும். சுத்தணும். இவ்வளவு பெரிய வானம் வேணும், தேவை. வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் தேவை, எத்தனை கோள்கள் தேவை. அதனால ஒரு படைப்பை நீங்க பார்க்குற படைப்பா இருக்கட்டும், பார்க்காத படைப்பா இருக்கட்டும், தேவையில்லாம ஆண்டவர் இதை செய்யவில்லைங்கிற தாட் ஸ்ட்ராங் ஆயிரணும். தேவையில்லாம தேவன் எதையுமே செய்ய மாட்டார். நம்பலாமா? அதே மாதிரி தேவையில்லாம தேவன் எதுக்குமே ஓகே கொடுக்கவும் மாட்டார். தேவையில்லாம ஆதாம தேவன் படைக்கல. தேவையில்லாம ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைக்கல. நம்பலாமா? அதே மாதிரி தூதனா இருக்கிறவன் பிசாசா மாறுவான் என்று தெரிந்தும் தேவையில்லாம அதுக்கு அவர் ஓகேவும் கொடுக்கல. இதெல்லாம் இங்கிருந்து அவர் பார்க்குற பார்வை இல்லை, அவர் கூட இப்படி தோல் மேல் தோல் போட்டு பார்க்குற பார்வை நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அங்கேருந்து பேசிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம அவர் எதுக்குமே ஓகே கொடுக்க மாட்டார். தேவைனா மட்டும்தான் தலை எதையும் செய்யும். ஆமென். தேவையில்லாம நாம் பிறக்கிறதுக்கு அவர் சம்மதம் கொடுக்கவில்லை. நம்பலாமா? அப்ப தேவை இருக்கு. தேவையில்லாம நம்மள அவருக்கு பிறக்கிறது ஓகே கொடுக்கல, தேவையோட தான் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். நம்பர் 2, இதான் டாபிக். நம்பர் 2, அவருக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் எதையுமே செய்வார். நம்பர் 2 கவனிங்க. அவருக்கு தேவைனா மட்டும்தான் எதையுமே செய்வார். இந்த இவனுக்கு தேவை, இந்த அவனுக்கு தேவை, பிசாசுக்கு தேவை, ஆதாம் தேவை, அதெல்லாம் ரெண்டாவது. ஆதாம் தேவனுக்கு தேவை. சொல்லுங்க சொல்லுங்க. தேவை. ஆதாம் தேவனுக்கு தேவைங்கிறதுனால தான் ஆதாம்க்கு என்ன தேவையோ பண்ணி கொடுத்தாரு. புரியலையா? ஆதாம் தேவனுக்கு தேவை. அதனால தான் ஆதாமுக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணி கொடுத்தாரு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவர் நம் தேவைகளை அறிந்து செய்து கொடுத்தார். ஆதாமை கவனித்தீர்களா? தேவைகளை சந்தித்தார். நம்ம இங்கிட்டு இருந்து அப்படி பார்க்கிறோம். சகலமும் 11:36 ரோமர் எடுங்க. கடைசி வசந்த வாசிங்க வைப்போம். ரோமர் 11. சகலமும் கொலோசியர்ல வருது பாருங்க, அது அதே வார்த்தை அங்க வருதும். சகலமும் ரோமர் 11 லாஸ்ட் வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இதே இது கொலோசியர்ல அவருக்கு என்றும் 1ஆம் அதிகாரம். அவருக்கு என்றும், அவருக்குன்னு அந்த வேலை நல்லா கவனிங்க. அவருக்குன்னு சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நீங்க யாருக்குன்னு படைக்கப்பட்டீங்க? நீங்க யாருக்குன்னு படைக்கப்பட்டீங்க? அவருக்கும் தான். அப்படியா? அவருக்குன்னு நீங்க படைக்கப்பட்டீங்க. அப்ப அவருக்குன்னு தான் உங்களை படைச்சாரு. நம்பலாமா? அவருக்கு தேவை மனுஷன் படைச்சாரு.
அவருக்கு தேவை பூமியை படைச்சாரு. அவருக்கு தேவை சந்திரனை படைச்சாரு. அவருக்கு எதுவும் சந்திரன் தேவை? சந்திரன் உனக்கு தேவையில்ல. உனக்கு தேவையில்ல. உனக்கு தேவைன்னா அது எனக்கு தேவைடா. ஏன்னா நீ எனக்கு தேவை. எப்படி லிங்க் புரியுது? லிங்க் புரியுதுங்களா? சரி. நம்பர் 2. நமக்கு தேவைன்னு நினைக்கிற ஒண்ணு, அவருக்கு தேவை இல்லைன்னு அவர் நினைச்சா, அதை கண்டுக்கவே மாட்டார். நம்பர் 3. நமக்கு தேவைன்னு ஒண்ணு படுது. நமக்கு தேவைன்னு ஒண்ணு தெரியுது. ஆனா, அவருக்கு தேவைன்னு பட மாட்டேங்குது. அப்படி ஒரு கோட்ல இருந்தீங்கன்னா, அவர் கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்கவே மாட்டார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவை சாமி. ஆனா உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தேவைன்னு புரிய மாட்டேங்குது. படலங்கிறாரு. அப்புறம் என்ன செய்வாரு? கண்டுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு தேவைன்னு நினைக்கிற ஒண்ணு நமக்கு தேவையில்லைன்னு நாம் நினைச்சோம்னா வந்து திணிச்சிருவாரு. என்ன செய்வாரு? அவருக்கு தேவைன்னு ஒரு காரியத்தை நினைக்கிறாரு. ஆனா நம்ம அந்த காரியத்தை நமக்குலாம் தேவையில்லைப்பா அப்படின்னு இப்படி சுத்துனீங்கன்னா திணிச்சிருவாரு. மோசே நீ போய் ஜனங்கள விடுவிக்கணும்டா. எனக்கு தேவைடா. எனக்கு வேணான்டவரே. ஏய் எனக்கு தேவை. உனக்கு தேவையான கேட்க வந்தேன் நானு. எனக்கு தேவைன்னு வந்திருக்கேன்டா. போடா. இல்ல. போய்த்தான் ஆகணும். நீ போன வச்சுக்குவேன், உட்காந்துக்கிட்டு நான் ரிமோட் ஆப்ரேட் பண்ணுவேன். லெஃப்ட்ல ஒரு டோர் க்ளோஸ் ஆகும். ரைட்ல டோர் க்ளோஸ் ஆகும். பேக்ல டோர் க்ளோஸ் ஆகும். முன்னால மட்டும் தான் வெளிய இருக்கும். எப்படி? வசதியா? இதான் திணிக்கிறது. திணிக்கிறது. இல்லனா போயிரு. கடல்ல குளுக்க விட்டுறாத என்ன. போயிரு ஒழுங்கா. எனக்கு தேவைன்னா, எனக்கு தேவை. ஆனா உனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. திணிச்சிருவேன். உனக்கு தேவை. ஆனா எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். கண்டுக்கவே மாட்டேன். இதான் தேவனுடைய கேரக்டர். தேவனுடைய குணங்களை புரிஞ்சுக்குங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய குணங்கள் இது. ஒரே ஒரு ஆளு திரும்ப சொல்லுங்க நான் சொன்னத. யார் சொல்றது? ஒரே ஒருத்தர் சொல்லுங்க நான் முடிக்கிறேன். இது ஒண்ணு புரிஞ்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு. சொல்லுங்க. ஆ, ஆ, ஆ. அம்மா, இ, இ, இலை, உ, உ. சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க. யார் வேணாலும் பரவால்ல. புரிஞ்சத சொல்லணும் எப்பயுமே. நான் குழம்பாம தான் இருக்கேன். நமக்கு தேவைன்னு நினைக்கிறது அவருக்கு தேவையில்லாத போது கண்டுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு தேவைன்னு நினைக்கிறது நமக்கு தேவைன்னு நினைச்சா பக்காவா கண்டுக்குவாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்ட்ட வாழ்ந்தீங்கன்னா ஜெபம் கரெக்ட்டா இருக்கும். வாழ்க்கை கரெக்ட்டா போகும். இத தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஆனா ஆனா என்ன ஒரு முரண்பாடு. இப்ப மொத்தத்துல என்ன சொல்ல வர்றேன்? அவருக்கு தேவைன்னா நம்மள படைச்சாரு. நம்பர் 1. அவருக்கு தேவைன்னா வந்து திணிச்சிருவாரு. நம்பர் 2 சொன்ன மாதிரிலாம். இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் கள நிலவரம். இதான் இருக்குது. இப்படித்தான் பண்றாரு, இப்படித்தான் வாழ்றாரு, இப்படித்தான் நடந்துக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நெனச்சிருக்கிறோம், நமக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கோம்னா, அவர் சொல்றாரு, "என் தேவைக்கு தான்டா நீங்க இருக்கீங்க." இது தேவன். எங்க தேவைக்கு தானே தேவன் இருக்கிறாரு. இது நாம. சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அவர் எதுக்கு இருக்கிறாரு சிஸ்டர்? உங்களுக்காகவே இருக்கிறார் சிஸ்டர். ஐயோ! உங்களுக்காகவே இருக்கு. உங்களுக்காக சிலுவையில் இறந்தார். உங்களுக்காகவே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீடை கட்டி தர மாட்டாரா? உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டாரா? உங்களுக்காகவே உங்களுக்காகவே இருக்கிறார். நம்ம இப்படி பேசியிருக்கிறோம், இப்படி போதிக்கிறோம். ஆனா அவரு, "டேய் என் தேவைக்காத்தான்டா நான் உங்கள வச்சிருக்கேன்டா." அவரு, "சகலமும்
எனக்கென்றும் இருக்கிறன்ட்டு வசனம் எழுதியிருக்கடா, உனக்கு அது தெரியலையா? சகலமும் எனக்கென்றும் இருக்குதுடா. நீ என்ன சொல்ற? அவர் எனக்கென்று இருக்கிறார். யார் சொன்னா? யாரா சொன்னா? நீ என்ன வசனத்தையே மாத்துற? இதை விலைக்கு சொன்னா என்னை போய் போட்டுறேன்னு சொல்ற நீ. ஆமென். புரியுதுங்களா? யாருக்காக, யார் தேவைக்காக நீங்க இருக்கீங்க? அவருக்குன்னு தான் உங்களை படைச்சாரு. ஆதாமுக்குன்னு ஆதாம படைக்கவே இல்லை. பெரிய ரகசியம். முதல் மனுஷனை மனுஷனுக்கென்று படைத்தார். தப்பு. மனுஷனுக்காக மனுஷிய படைச்சாரு. ஆனா மனுஷன் தேவைங்கிறதுக்காக மனுஷனுக்காக மனுஷிய படைச்சாரு. மனுஷன் அவருக்கு தேவையா? அப்ப அவனுக்கு தேவை என்ன? இவன் எனக்கு தேவை. அப்ப அவனுக்கு தேவை என்னடாப்பா? அதை ஃபில் பண்ணுங்க. இப்படி வராரு அவரு. ஆமென். அப்ப நாம அவருக்கு தேவைங்கிறது எவ்வளவு பெரிய வேல்யூபிளான இடத்துல நம்ம வச்சிருக்கிறத பாருங்க. நாம அவருக்கு தேவையாம். அதான் படைச்சாராம். இது எந்த டாபிக், இது எந்த பாட்டுனா, பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். அந்த பாட்டை பாடும்போது வந்த டாபிக். பயனற்ற எதையுமே, தேவையில்லாத, அவசியம் இல்லாத, பயன்படாத எதையுமே தேவன் படைக்க மாட்டார். படைக்க மாட்டார். தேவையில்லாத எதையுமே படைக்க மாட்டார். ஆனா அவருக்கு தேவைன்னு தான் எல்லாத்தையும் இது அடுத்த ரகசியம். அவருக்கு தேவைன்னு தான் எல்லாம் படைச்சிருக்கிறார். நமக்கு தேவை, நமக்கு தேவையில்லைங்க. அதாவது நம்ம நாசில இருக்கிற சுவாசம் நமக்கு தேவை. சரிங்களா? ஆனா நான் அவருக்கு தேவையாச்சே. நான் அவருக்கு தேவைங்கிறனால தான் நாசில சுவாசத்தை கொடுத்து ஆக்சிஜன் இருக்கிற இந்த பூமியில நம்ம வச்சாரு. இந்த பாயிண்ட்டை சரியா உள்வாங்கணும். எல்லாம் எனக்கு தேவை தான் படைச்சாரு. எல்லாம் எனக்கு தேவை. ஆமா, எல்லாம் உனக்கு தேவைன்னு தான் படைச்சாரு. ஆனா நீ அவருக்கு தேவைன்னு படைச்சாரு. மைண்ட்ல வச்சுக்கோ முதல்ல. நீ அவருக்கு தேவை. அதனால உனக்கு எல்லாம் உன் தேவையை சந்திச்சார் அவரு. தேவன் எங்கள் தேவையை சந்தித்தார். ஏனென்றால் நான் சொல்றேன், நீ அவருக்கு தேவை என்பதினாலே. ஐயோ, இந்த பிள்ளை தேவையில்லாம கஷ்டப்படுவான். அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீ அவருக்கு தேவை என்பதினாலே தேவன் உன் தேவைகளை சந்திக்கிறார். நீ அவருக்கு தேவை என்பதினாலே தேவன் உன்னை கேட்காமலே சிலுவையிலே செத்தார். ஏன் சாகணும்? நீ தேவை. நீ தேவை. தேவனுடைய ஆதீனத்துல இருந்த அந்த எண்ணத்தை அப்படியே உடைச்சு ஊத்துறார். நீ தேவை. அதாமே, நீ எனக்கு தேவை. மனுஷனே, நீ எனக்கு தேவை. நீ உன் தேவையை நினைச்சு இங்க வந்துட்டு இருக்கிற. ஆனா நீ எனக்கு தேவைங்கிறத மண்டையில ஏத்து. நீ உன் தேவையை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற. மளிகை ஜாமான் மாதிரி லிஸ்ட் எடுத்து வந்து உட்கார்ற. எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, எனக்கு இதைத்தான் சொல்ற. டே, நீ எனக்கு தேவைங்கிறத புரிஞ்சியா? நீ எனக்கு தேவைன்னு தான் உன்னை படைச்சேன். இத புரி. அப்படிங்கும்போது உனக்கு ஒரு தேவைன்னா அது ஏன் தேவைடா, சந்திப்பண்டா. விடுறேன், விடுறேன். நீ எனக்கு தேவைடா. நீ உன் தேவையை பெருசா பார்த்துட்டு இருக்கிற. நீயே எனக்கு தேவைடா. அதை பெருசா பார்க்க, உன்னை பெருசா பாருடா பாடி. உன்னை பெருசா பாரு. நீ எனக்கு தேவைடா. ஆமீன். எத்தனை இருக்குது? உள்ள போச்சு. நாம யாருக்கு தேவை? நமக்கு தேவையில்லை. நாம யாருக்கு தேவை? நமக்கு எல்லாம் தேவை. ஆனா நமக்கு தேவையில்லையா? அவருக்கான். நமக்கு வீடு தேவை, காத்து தேவை, ட்ரெஸ் தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, வருமானம் தேவை, சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, நமக்கு தேவை. ஆனா நமக்கு தேவையில்லை, அவருக்கு தேவையாம். ஆமீன். அப்படி பிரிச்சு வாழ்வோமா? நான் வந்துட்டு அவருக்கு தேவை, ஆனா தண்ணி எனக்கு தேவை. நான் அவருக்கு தேவை, ஆனா பணம் எனக்கு தேவை. பணம் மட்டும்தான் எனக்கு தேவை, ஆனா நான் எனக்கு தேவையில்லை, அவருக்கு. இதை சரியா கத்தியை போட்டு வெட்டி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க டிராவல் ஆவீங்க. நல்ல வாழ்க்கையை அழகா கோர்த்து கொண்டு போவீங்க. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமென்.